இயேசு சிலுவையில் மொழிந்த 4ஆம் வார்த்தை. அதற்கு நாம் என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்றால், பரிபூரண பலி மற்றும் நம்முடைய பாவத்தின் அகோரம். இந்த 2 தலைப்பையும் கொடுத்து நான் இன்று சிலுவை தியானத்தை தியானிக்கப் போகிறோம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மத்தேயு 27:48 வசனம். அதேபோல் இதே வார்த்தையை மார்க்கு 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் கூறுகிறது. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த வார்த்தை எல்லா வேத பண்டிதர்களாலும் மிகவும் துக்கம் நிறைந்த வார்த்தை என்று கருதப்படுகிறது. கல்வாரி காட்சியை ஒரு விசை உங்களுடைய அகக்கண்களிலே கற்பனை செய்து பார்க்க முயலுங்கள். இயேசு காலை 9ஆம் மணி வேளையில் சிலுவையில் கடாவப்பட்டார். இந்த கொடுமையான நிகழ்ச்சி எருசலேம் நகரின் கோட்டைக்கு வெளியே கொல்கதா என்னும் கல்வாரி என்று அழைக்கப்பட்ட இடத்தில் அரங்கேறியது. இங்கே 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கும் நேரம் பகல் 12 முதல் 3 மணி வரை என்று குறிப்பிடுகிறது. உலகம் முழுவதை மூடிக்கொண்ட இந்த அந்தகாரத்திற்கு காரணம் என்ன? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார் என்று ஏசாயா 53:10 வசனத்திலே வாசிக்கிறோம். அதே போல ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று வாசிக்கிறோம். உலக இரட்சகராக பூமியில் உதித்த இயேசு உலக மக்கள் அனைவரையும் சகல பாவங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் அவைகளின் பலனாக வரவேண்டிய சகலவித பாடுகளையும் தண்டனைகளையும் வேதனைகளையும் நோய்களையும் கல்வாரி சிலுவையில் தொங்கினவராக சுமந்து தீர்க்கும்படி பிதாவாகிய தேவன் அனுமதித்தார். எதற்காக? நாம் அவருக்குள் தேவ நீதியாகும் படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது. உலக தோற்றம் முதல் உலக முடிவு வரை அனைத்து மக்களின் சகல பாவங்களும் உலகத்தின் ஒளியாகவும் வெளிச்சமாகவும் வந்த இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட வேளையில் பாவ இருள் அவரை மூடிக்கொண்டது எனலாம். உலகத்தின் ஒளியை இருள் மூடியதால் உலகமே இருள் சூழ்ந்த நிலையை அடைந்தது. பாவம் என்ன செய்கிறது? இயேசு இந்த உலகத்தில் ஜீவித்த காலத்தில் அவர் தமது பிதாவுடன் இடைவிடாத தொடர்பும் ஐக்கியமும் கொண்டு ஜீவித்தார். யோவான் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்குறோம், நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். அதேபோல் யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் கூறுகிறது, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இப்படி பிதாவாகிய தேவன் இயேசுவின் மீது அன்பாயிருந்தார். அவ்விதமே இயேசுவும் பிதாவிடம் அன்பு கூர்ந்து பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்து பிதாவின் சித்தத்தை தினந்தோறும் நிறைவேற்றி வந்தார். இப்படி இருந்த அன்பு இணைப்பு இடைவிடாத தொடர்புடையதாக இருந்தது. ஆனால் இந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அதற்கு காரணம்தான் என்ன? வாசிக்கலாம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது,
உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. உலகம் அனைத்தோரின் பாவமும் பாவமறியாத இயேசுவை மூடியதால் அவர் பாவத்தால் மூடப்பட்டு பாவமாகவே காட்சியளித்தார். இதுவும் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் கூறப்படுகிறது. பாவம் பிதாவாகிய தேவனுடைய முகத்தை மறைத்தது. பாவம் தேவனுடைய நன்மைகளை இயேசுவுக்கு வரவிடாமல் தடுத்தது. பாவத்தினால் பிதாவோடு இருந்த அன்பின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. நாமும் பாவத்திற்கு இடமளிக்கும் போது தேவனுடைய முகம் நமக்கு என்ன செய்யப்படுகிறதாம்? மறைக்கப்படுகிறது. தேவனுடைய நன்மைகள் தடைப்படுகிறது. நமக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. இப்படியே உலகத்தின் ஒளியாக இயேசுவையும் இந்த பாவம் மூடி மறைத்தது. ஸோ அதனாலேயே தேவன் என்ன செய்கிறாரு? ஏசாமி ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். தேவனாகிய இயேசுவுக்கு இந்த நிலை பாவத்தின் காரணமாக ஏற்பட்டது. அப்படின்னா மனிதராகிய நமக்கு பாவம் எவ்வளவு அகோரமாக செயல்படும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களுக்கும் பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை சற்றே சிந்திப்போம். பாவத்தின் அகோரத்தினால் பிதாவுடன் தமக்கு இருந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்டதை அறிந்த இயேசு உடன் தானே அந்த ஐக்கியத்தை புதுப்பித்து கொள்ளும்படி கதறினார். நாம் பாவம் செய்யும்போது தேவன் நம்மை விட்டு விலகுவது இல்லை, நம்மை தண்டிப்பதும் இல்லை என்று மாபெரும் உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏன்? நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களுமே தேவனிடமிருந்து நம்மை பிரிக்கிறது, நமக்கு வரவேண்டிய நன்மைகளை தடை செய்கிறது, நம் வாழ்க்கையில் பலவித பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் உண்டாக்குகிறது. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதே போல சங்கீதம் 9:16 துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கைகளிலே சிக்கி கொண்டான். ஸோ நம்ம வாழ்க்கையில் இருளடைந்திருக்கிறதா? எதிர்பார்த்த நன்மைகள் தடைபடுகிறதா? எதிர்பாராத பிரச்சனைகளுடன் போராடுகிறோமா? பலவித காரியங்களில் சிக்குண்டு தவிக்கிறோமா? தாங்க முடியாத பாடு தண்டனையை அனுபவிக்கிறோமா? இன்று நம்மை நாமே சோதித்து அறிவோம், தற்பரிசோதனை செய்வோம். நம்முடைய செய்கைகள் சிந்தைகள் மூலமாக நாம் நம்மை தீட்டுப்படுத்துவதால் இவைகள் நமக்கு நேரிட்டிருப்பதை அறிந்து ஒத்துக்கொண்டு தேவ அன்பிலிருந்து பிரித்து அந்நிய அன்புகளுக்கு இடமளித்ததால் ஏற்படும் விபரீதங்களை புரிந்து கொண்டு தேவனுடைய அன்புக்கு நேராக என்ன செய்வோம்? திரும்பவும் தேவனிடம் நம்முடைய அன்பை புதுப்பித்து கொள்வோம். தேவனுடைய அன்புடன் நாம் எப்பொழுதும் இணைந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? வெளிச்சமாக மாறும். நன்மைகள் நம்மை வந்து சேரும். நம்மிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகன்று போகும். கைவிடாத நேசராகிய இயேசுவை உலகம் அறியாதிருந்தது. அவருடைய சொந்த ஜனங்கள் கைவிட்டனர். ஆனாலும் பிதாவும் கூட என்ன செய்தாராம்? கைவிட்டது போல் காணப்பட்டது. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொண்டேன். பாவ இருளை மேற்கொண்டு திரும்பவும் இருளை வெளிச்சமாக்கினார். பாவத்தின் அகோரத்தை சுமந்து நம்மை விடுவித்தார். அவர் இன்றும் நம்மை நேசிக்கிறார். அவருடைய அன்பிலே எப்பொழுதும் நிலைத்து நிற்போம். அவ்வாறு நிலைத்து நிற்கும் போது நமக்கு வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் ஒழுங்கும் கிரமமுமாக நடக்கக்கூடியதாக இருக்கிறது. படைப்பின் இறைவனிடம் மனிதன் தன் இதயத்தில் கொண்டுள்ள கொடுமையை சிலுவை வெளிக்காட்டுகிறது. அதே வேளையில் இறைவன் தனது இதயத்தில் மனுமக்கள் மீது கொண்டுள்ள பேரன்பையும் வெளிப்படுத்துகிறது. இயேசு சிலுவையில் துன்பத்தை ஏற்றதால் இறைவனுடன் நமக்கு இணக்கம் ஏற்பட்டது. அதேபோல் கிறிஸ்துவிலே நமக்கு கிடைக்கும் விடுதலையை
விசுவாசத்தால் ஏற்றுக்கொள்வதால் மட்டுமே இறைவனுடன் நான் சமாதானம் பெறுகிறோம். கிறிஸ்து உடலில் ஏற்பட்ட காயங்களுக்காக கதறவில்லை. அவருடைய ஆவி இறையுருவிலிருந்து பிரிந்ததாலேயே கதறினார். நாம் இறைவனை விட்டு நித்தியமாக பிரிக்கப்பட்டிருப்பதாக கிறிஸ்து ஆவியிலே இறை தந்தையை விட்டு பிரிந்திருக்கும் கொடிய தண்டனையை அனுபவித்தார். மானிடரை இறைவனுடன் இணைக்க பிரிவெனும் தண்டனையை இயேசு சகித்தார். நாம் அனைவரும் அவருடைய மோட்சத்தை பெறுவதற்காக நம் அனைவருடைய நரகத்தையும் அவர் ஏற்று அனுபவித்தார். புனித ஆம்ப்ரோசுவின் வார்த்தைகளுடன் நிறைவு செய்வோம். கிறிஸ்து சிறிது நேரம் கைவிடப்பட்டிருந்தார். எதற்காக? நாம் என்றென்றும் கைவிடப்படாமல் இருப்பதற்காக. கிறிஸ்து சிறிது நேரம் ஆதரவின்றி தவித்தார். எதற்காக? நாம் என்றென்றும் ஆறுதல் பெறுவதற்காக. இப்படியாக கிறிஸ்து நம்மீது கொண்ட அன்பின் நிமித்தம் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அடித்து நொறுக்கப்பட்டார். அதனாலே பிதாவிடம் இருந்து பிரிக்கப்பட்டோம் என்று பயந்தார். ஆனால் தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்படியே நாமும் நம்முடைய வாழ்க்கையையும் ஆண்டவருக்கு நேராக திருப்புவோம். நம்மிடம் இருக்கக்கூடிய தீய குணங்களை விட்டு பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய வாழ்க்கையை வாழ பழகுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த வார்த்தையை நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. ஆமென்.